கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஆராய்ச்சி வகுப்பிற்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் வேத ஆராய்ச்சிக்காக இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. The fashion of this world pass away. ஆம் அன்பான சகோதரனே சகோதரியே, இவ்வுலகத்தினுடைய வேஷம் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடந்து போகக்கூடிய இந்த காரியத்திற்காக ஒவ்வொருவரும் நிறைய பிரயாசம் எடுக்கின்றார்கள், தேவையில்லாத பிரயாசம். இவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதை நாம் ஆழ்ந்து தியானம் செய்யும்படியாக கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் என்று சொல்லுகிறார். இனி வரக்கூடிய காலம் மிக குறுகின காலமாக இருக்கிறது. இது சொல்லி எவ்வளவு நாளாகிவிட்டது. முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட இந்த செய்தி, கொரிந்து சபையாருக்கு சொல்லப்பட்ட செய்தி, இனி வரக்கூடிய காலம் குறுகினது. இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டமும் குறுகினதாக இருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இனி வரக்கூடிய காலம் குறுகினதாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசிய சபையாருக்கு சொல்லுகிறார், எபேசியர் 5வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஞானமாக நாம் காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கொஞ்சம்தான் தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தண்ணீரை நாம் எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்துவோம். அதை போல காலம் மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையால் இந்த காலத்தை ஞானமாக கடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மதியற்றவர்களாக இருப்போம் என்றால், ஞானமே இல்லாத ஜனங்களாக இருப்போம் என்றால் காலத்தை விரயமாக்கி விடுவோம். ஆகையினாலே நாம் சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இக்காலகட்டத்திலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து அவைகளின்படியாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டுமா? ஞானமே பிரதானம் என நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஞானம் இருக்கிற இடத்திலே அங்கே ஆசீர்வாதமானது தங்கும். யாக்கோபு 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படி இருக்க, சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இக்காலகட்டத்திலே பொறுமை மிக மிக அவசியம். காலம் நெருங்க நெருங்க பொறுமையை இழந்து விடுவார்கள். ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பித்து விடுவார்கள். அதிலே நிறைய பாதிப்புகள் வந்துவிடும். இந்த நேரத்தில் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஆபத்து என்று வைத்துக் கொள்ளுங்க,
ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக் கொள்வதிலே, ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதிலேயும் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஆபத்து. அங்கே இங்கே ஓடுவதிலே முட்டி மோதி அநேகர் காயப்பட்டு விடுவார்கள். அப்ப காலம் குறுகினது என்று சொன்ன உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பொறுமையோடு கூட இருந்து அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வரும் அளவும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. காலம் குறுகினதுதான். ஆனால் ஒரு விவசாயி என்ன செய்கிறான்? பொறுமையோடு கூட இருக்கிறான். விதைத்த உடனே அறுவடைக்கு அவன் அறுவாள் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அனுதினம் போய் அதை பார்க்கிறான், களை எடுக்கிறான், நீர் பாய்ச்சுகிறான், உரமிடுகிறான். அது கனி கொடுக்க வரைக்கும் காத்திருக்கின்றான். பூமியின் நற்பலனை பெரும் வரைக்குமாக முன்மாறியும் பின்மாறியும் அவன் பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். அதை போல நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். அந்த வருகையிலே அவரோடு கூட நாம் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த காலகட்டத்திலே மிகவும் நீங்கள் பொறுமையாக இருக்கும்படியாக வேதாகமம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அன்பானவர்களே, 2 பேருக்கு நாம் கவனத்தை திருப்புவோம். 1வது அதிகாரம் 10வது வசனம். பேதுரு அங்கே என்ன சொல்லுகிறார்? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது? பரிசுத்த அழைப்பாக இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நித்தியத்துக்கு அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நாமும் எப்படி இருக்க வேண்டும்? நம் இஷ்டத்துக்குபடி நாம் வாழலாமா? நாமும் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அநேகர் ஜாக்கிரதையா இருக்க தவறி விடுகிறார்கள். வருவது வரட்டும், அன்னைக்கு பார்த்துக் கொள்ளலாம். சற்று அசந்து தூங்கி விடுவோம் என்றால் நாம் செல்லக்கூடிய பயணத்திலே போக முடியாமல் போய்விடுவோம். இது எல்லாமே நம்ம அறிந்த ஒரு விஷயம் தானே. அப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். 4ஆம் மணி வேலைக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்றால் 3ஆம் மணி வேலையிலே எழுந்து ஆயத்தமாகி விடுகிறோம். 1 மணி நேரம் முன்கூட்டியே நாம் ஆயத்தப்படுகிறோம். எதற்காக? நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இக்காலகட்டத்திலே நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் களைய வேண்டியதை களைந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். இவைகளை நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதே இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே பிரச்சனை, போராட்டங்கள், பணப்பற்றாக்குறை, இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? திட்டமிடாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாதது, தவறான காரியங்களுக்கு செவி கொடுப்பது, பிசாசுக்கு இடம் கொடுப்பது, இவைகளெல்லாம் நிறைந்து காணப்படும் போது அங்கே சமாதான கர்த்தர் இருக்க மாட்டார். நீங்க நல்ல திட்டமிட்டு கணவன் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு குடும்பமாக ஒத்துழைப்பீர்கள் என்றால் அற்புதமான ஒரு ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஆதாம் ஏவாளை போல நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஒரு பாக்கியத்தோடு கூட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ குடும்பம் என்பது ஒரு அற்புதமான குடும்பம். அதை நீங்கள் ருசித்து பார்க்கும் போதுதான் அதனுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி நீங்கள் இருக்கும்போது எந்த ஒரு பிசாசும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட முடியாது. நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். பிரசங்கி 7:10 என்ன சொல்லுகிறது? இந்நாட்களை பார்க்கலும் உன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் வெந்து நொந்து நூலாகி என்ன சொல்லுவாங்க, அதுக்கு முன்னே இருந்த வாழ்க்கையாவது நல்லா இருந்தது, இப்ப இருக்கிற வாழ்க்கை எனக்கு நினைச்சாவே கஷ்டமா இருக்கு என்று சொல்லுவாங்க. அப்படி நீ சொல்லாதேன்னு நீதிமொழிகளே பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 7வது அதிகாரம்
10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அப்படி நாம் சொல்லக்கூடாது. முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று நீ சொல்லாத என வேதம் சொல்லுகிறது. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. ஏன்? முன்னே இருந்த நாட்களும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தான். இன்றைக்கு நாம் இருக்கிறது கர்த்தருடைய நாள் தான். எகிப்திலிருந்து கானானுக்கு போன இஸ்ரவேல் மக்கள் அநேகர் இப்படித்தான் சொன்னாங்க, நாங்கள் எகிப்திலே இருந்தால் தேவையில்லை என்று சொன்னார்கள். எகிப்தை பின்னிட்டு பார்த்தார்கள். பின்னிட்டு பார்க்கிற யாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களே அல்ல. பின்னாடி பார்க்கவே கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. முன்னாட்கள் நன்றாய் இருந்தது என்று சொல்லக்கூடாது. முன்னாட்களும் நன்றாய் இருந்தது, இந்நாட்களும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, எப்படி நடக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29 31 வசனங்கள், மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். எப்படி நாம் இப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் அனுபவிக்காத போல நீ இருக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பது? இப்படித்தான் ஆதாம் ஏவாள் கூட சிந்தித்திருப்பாங்க. விளக்கப்பட்ட கனியை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? அதை ஏன் உண்டு பண்ணினாரு? அது எப்படிதான் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுவும் ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கு. அதை ஏன் தேவன் வைத்து வைத்தாரு? வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அது கண்களுக்கு அழகாய் இருக்கிறது, இச்சிக்கத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று ஏவாள் கண்டு அதை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். விளக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். இதை தகாத விதமாக நாம் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்வார் என்றால் நாம் தகாத விதமாக செய்யக்கூடாது. அதனாலதான் பவுல் இப்படி எழுதுறார், காலங்கள் மிக குறுகினதாக இருக்கிறது, இனி வரக்கூடிய காலங்கள். ஆகினாலே நீ ஒண்ணு செய்ய, மனைவியில் இருந்தாலும் கூட நீ இல்லாத போல ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்றாரு. அழுதா நீ அழாம இருக்க கற்றுக்கொள், வேற வழியே கிடையாது. சந்தோஷப்படுறேன்னா ரொம்ப சந்தோஷம் கொள்ளாத, சந்தோஷப்படாமே நீ இருந்துக்க. ஏன்னா காலம் மிக குறுகினதாக இருக்கிறது. நிறைய அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் என்று இருக்கிறவர்கள் வாங்காதவர் போல நீங்க இருங்க. ஏனெனில் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமா, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க வேண்டும். இன்னைக்கு மனைவியோடு வாழ்வது தவறல்ல, வாழ வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவன் ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தினார். தகாத விதமாய் வாழாதே. ஏனென்றால் வாழ்க்கை குறுகினதாக இருக்கிறது. இந்த குறுகின வாழ்க்கையில உன்னுடைய அந்த குடும்ப சூழல் எப்படியாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆகாயத்திலே சிலம்ப பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வே என்றால் அது வீணு விருதமாக போய்விடும். ஆகையினாலே தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். தகாத விதமாய் நீ அனுபவிப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக வழிநடத்தப்படும். கொள்வனே கொடுப்பனே, அதை செய்வோம் இதை செய்வோம். நோவாவுடைய காலத்தில் எப்படி மனிதர்கள் இருந்தார்களோ அதை போல, லோத்துடைய காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதை போல ஒருவேளை உலகம் இருக்கிறது. நாமும் அப்படியாக வாழ்வோம். இன்று இருப்போம், நாளை சாவோம். இருக்கிற வரைக்கும் நாம் சாகிற வரைக்கும் நல்லா தின்னுட்டு சாவோம், நல்லா அனுபவிச்சுட்டு சாவோம். பாவத்தை தண்ணீரை போல பருகுவோம். செத்ததுக்கு அப்புறம் யார் யாரை பார்த்தது? இதெல்லாம் சொல்லிக்க வேண்டும் என்றால் சரியாக தோற்றம் அளிக்கலாம். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, அது அழிவை நோக்கி உன்னை வழி நடத்தும். ஆகையினாலே தகாத விதமாய் எந்த ஒரு காரியத்தை நீ அனுபவிக்க கூடாது. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார், நேர்த்தியாக நமக்கு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படியாக நீ குடும்பத்தை அமைக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எனவே மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர் போலவும் இருக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம் இயேசு சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தகப்பனையாவது
தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு அநேகருடைய காரியம் இதுவாகத்தான் இருக்கிறது. என்ன, என்னால என்னுடைய மகனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. என்னால ஒரு முறை கூட என்னுடைய மகளை பார்க்காம நான் உயிரோடு இருக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களை நான் கேட்கின்றேன், இந்த மகனும் இந்த மகனும் வருவதற்கு முன்பதாக நீங்க இந்த உலகத்திலே இல்லையா? இந்த மகனும் மகளும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்தீர்களா? உங்களுக்கு அப்புறம் தான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்தது. தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்து வைத்தார். அதற்காக மகனே உயிர், மகளே உயிர், அல்லது வளர்ப்பு பிராணி நாய் அதுவே என்னுடைய உயிர் என்று நீங்கள் வாழக்கூடாது. அது தவறு. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். தாயாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கினவர்களே அல்ல. எந்த விதமான உறவும் இல்லை என்று அங்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? மகனை நாம் நேசிக்க கூடாது என்பது அல்ல, நேசிக்க வேண்டும். அவருக்கும் அதிகமாக நேசிக்க கூடாது. ஆபிரகாமுக்கு வயதான காலத்திலே ஈசாக்கை கொடுத்தார். அவனுக்கு ஒரு பரீட்சை வந்தது. அந்த பரீட்சையிலே தேவன் தான் எனக்கு பெரியவர், இந்த மகனை கேட்கிறார், அந்த மகனை அவருக்கே கொடுத்து விடுவோம் என்று ஈசாக்கை பலியிடும்படியாக அங்கே கடந்து செல்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த பரீட்சையிலே நாம் பாஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய மகனையோ மகளையோ பேரப்பிள்ளைகளையோ பிடித்து கொண்டு விடாமல் இருக்கிறார்கள். அந்த உயிருக்கு உத்தரவாதியாக நீங்கள் இருக்க முடியுமா? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். ஆவிக்கு அதிகாரி தேவன் ஒருவரே. ஆகையினால் அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் உண்டு பண்ணின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், அவரை நேசியுங்கள். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அப்படி சொல்லி பழகுங்கள். முதலாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள், பிறகு உலக பொருட்களில நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அது தவறு ஒன்றுமே அல்ல. அதிகமாக நாம் நேசிக்கும் போது என்னால் இது இல்லாம இருக்க முடியாது, எனக்கு இயேசு முக்கியம் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியம், என்னுடைய உடைமைகள் தான் முக்கியம் என்று நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இவ்வுலகத்தினுடைய ஞானம் ஒன்றுமே கிடையாது. உலகம் முழுவதிலுமே கொரோனா வைரஸ் தொற்றிக்கொண்டது. இன்று வரை அதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மாற்று மருந்து, அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை மனிதன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது காணாத தேவனிடத்திலே அவன் எந்த விதமாக ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையினாலே சிந்தியுங்கள். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அது உண்மை கிடையாது. நான் ஒரு ஞானி, எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவன் சொல்வான் என்றால் அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அவர்களுடைய தந்திரத்திலே தேவன் அவர்களை பிடிக்கிறார், ஒவ்வொருவரையும். ஆகையினால எல்லாரும் தேவனுடைய கரத்திலே யோபுவை போல வாய்களை பொத்திக்கொண்டு அவர் சொல்ல நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 3வது, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. 1 கொரிந்தியர் 7:31 வாசிக்கிறோம். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. For the fashion of this world passeth away. அது கடந்து போகிறது. 2 பேதுரு 3:13 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்பொழுது புதிய வானம் உண்டாகும், புதிய பூமி உண்டாகும். அந்த புதிய வானத்துக்குள்ளாக புதிய பூமிக்குள்ளாக நாம் எல்லோருமே பிரவேசிப்போம். அப்பொழுது இவைகள் என்னாகும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக எழும்பும். இயேசு சொல்லுகிறார்,
மத்திய 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my words shall not pass away. என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். நான் பார்க்கிற இந்த வானம், பூமி எல்லாமே ஒழிந்து போய்விடும். அப்படி என்றால் இதில் இருக்கிற அத்தனை பொருள்களும் அழிந்து போய்விடுமா? ஆகினாலதான் பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே சேர்த்து வைக்க விரும்புகிறார்கள். என அன்பானவர்களே, சிந்தியுங்கள். வேதாகமும் சத்தியத்தை எடுத்துரைக்கிற புத்தகமாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டபடியாக நடந்தேறும். என்றைக்கு நடக்கும்? என்றைக்கோ நடக்க போகுதா? அதுக்காக நாம் இன்னைக்கு நமக்கு வேண்டாமா வேலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். வரக்கூடிய புது புது வியாதிகளை நினைக்கும் போது எதற்கு சேமிப்பு என்று தோன்றுகிறது அல்லவா? எல்லாம் வீணாய் போய்விடுகிறது. எல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அழியாத தேவனுடைய வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என வேதம் கேள்வி எழுப்புகிறது. மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எதை அவன் கொடுக்க முடியும்? உலகம் முழுவதையும் கூட அவன் ஆதாயம் செய்யட்டுமே. உலக பணக்காரர் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதையும் என்று அவர்கள் ஆதாயம் செய்யவில்லை என்றே நான் சொல்லுவேன். உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர். ஆனால் உலகம் முழுவதையுமே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழாக ஒரு மனுஷன் கொண்டு வர முடியும். முன்ன இருந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த விதமாக முயற்சி எடுத்தார்கள். தங்களுடைய ஆட்சியின் கீழாக எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தும் போது அவர்களுக்கு லாபம் என வேதம் கேள்வி எழுப்புகிறது. 2 பேர் 3:11 இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வான பூமி எல்லாம் அழிய போகுது அல்லவா? அப்ப உங்களுடைய நடக்கை எப்படியாக இருக்க வேண்டும் என பேதுரு ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாம் பரிசுத்தவான்களாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். கடைசியாக 1 யோவான் 2:15 நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? உலகத்தையா, உலகத்தை உண்டாக்கின தேவனையா? நீங்கள் உலகத்திலே அன்பு கூறுவீர்கள் என்றால் உங்களிலே பிதாவின் அன்பு நிச்சயமாக இருக்காது. பிதாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது அவர் உங்களிலே பிரியமாக இருப்பார். ஆகையினாலே பிரியமானவர்கள், இன்றைய நாளில் நாம் செய்தியிலே தியானித்தபடியாக இவ்வுலகத்தினுடைய வேஷம் கடந்து போகிறது. ஆகையினாலே ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆகையினாலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம். இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்துக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். இவ்வுலகத்தினுடைய வேஷம் கடந்து போகிறது. புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பிதாவினுடைய அன்பை பெறத்தக்கதாக அவர்களே நினைத்திருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இவ்வுலகத்தினுடைய வேஷம் கடந்து போகிறதாக இருக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் தியானம் செய்தோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க அறிந்திருக்கிறேன். அந்த புதிய வானத்துக்குள்ளாக புதிய பூமிக்குள்ளாக அந்த நித்தியமான பரலோகத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை இங்கே நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக உமக்கு ஏற்றவர்களாக உடைய திருச்சித்தம் செய்யக்கூடியவர்களாக தொடர்ந்து ஜீவிக்கத்தக்கதாக அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கரம் பிடித்து இவ்விதமான சத்தியத்தின் வழியாக அவர்களை தொடர்ந்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மாதந்தோறும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றோம். அந்த மாத இதழ் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS பண்ணுவீர்கள் என்றால் நாங்கள் அந்த மாத இதழை தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். இன்னும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. யூடியூப்ல ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்கிறது. தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற டைட்டிலை நீங்கள் டைப் செய்து யூடியூப் பார்க்கலாம். மேலும் ஆவிக்குரிய அநேக புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எழுதி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையில் எண்ணுகிறேன். என் ஞான கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தல் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.